ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான எமோஜி பேக்ரவுண்ட் வச்ச இந்த மாதிரி ஒரு இமேஜை நம்மளே ஓனாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணால் கிரியேட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம், இந்த எமோஜிஸ் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனல் பார்த்தினா எல்லா அப்டேட்ஸுமே வந்துகிட்டு இருக்கு. நான் யூஸ் பண்ணுற இமேஜ் கலெக்ஷன், வீடியோ கலெக்ஷன், நம்ம சேனல் பார்த்தினா எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோலையும் நேம் ப்ளே ஆகிட்டு இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எமோஜி எடிட்டுக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சார்ட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அப்ளிகேஷனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். பிக்சார்ட் அப்ளிகேஷன் நியூ வெர்ஷன் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்லாம் தேவை கிடையாது, எந்த ஒரு பர்மிஷனுமே கேட்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது. இது ஒரு மோடல் வெர்ஷன் தான், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார்ட் நியூ வெர்ஷன் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன், வேணுன்றவங்க அங்கே கூட போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், இமேஜ் கொலாஜ் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக நிறைய எஃபெக்ட் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீடச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு போர்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த போர்ஷனில் நமக்கு தேவையில்லாத போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும், நம்ம சேனலில் அந்த வீடியோ வரணும்னு நினைக்கிறீங்க, டுட்டோரியல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோட நேம் என்ன, இல்லை ஏதாவது சாம்பிள் வீடியோஸ் இருந்தால் கூட நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டுட்டோரியல் வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகி அதில் இமேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் என்ன ரேஷியோவில் வேணாலும் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் எமோஜிலாம் நம்ம ஆட் பண்ணி ஃப்ரண்ட்டில் அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளர்ராக இருக்க மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா டிபிலாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, இந்த EFX டிபி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு கூட நீங்கள் இந்த எடிட்டை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இது மேலே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஐடியாவாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிற எல்லா எமோஜிஸ் எல்லாமே இங்கே தான் எடுக்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வைப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் PNG இமேஜ் கலெக்ஷன்லாம் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சார்ட்லேருந்து எடுத்தது தான். அந்த வைப் வீடியோ டுட்டோரியல் லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எமோஜி ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எமோஜிஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை ஐஃபோன் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நிறைய இமேஜ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எமோஜி வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன எமோஜிஸ் வேணுமோ, என்னென்ன கிளிப்ஸ் வேணுமோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். வேணுன்றதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆகிடும். அதை நீங்கள் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி லாங்காக இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸில் இந்த மாதிரி ஹைட் ஆகிறது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ரெண்டு விதமாக வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லி தருது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாரும் பேசிக்காக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து நான் சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரஷோட சைஸை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் இருக்கும், ஹார்ட்னஸை லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அவங்க மேலே இருக்க அந்த எமோஜி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி எரேஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அடுத்ததாக சொல்ல போகிற அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த ப்ரிவியூ இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணேன். ரெண்டாவதாக சொல்ல போகிற அதை வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக மேலே இருக்க எமோஜி எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும்.
ஸோ இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த சைட்லாம் வந்து எரேஸ் ஆயிருக்கு. நீங்கள் அக்யூரேட்டாக அந்த சைஸை யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ டிக் மார்க் கொடுத்தோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளர் எஃபெக்ட் மேலே இருந்துச்சு இல்லையா, அதை வந்து கொடுக்க போகிறோம். எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா பிளர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இதில் நம்ம ரெண்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கல் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ரேடியல் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டில் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் ஜூம் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை டச் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை நீங்கள் அவங்களோட ஃபேஸ் கிட்ட வந்து கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் கிட்ட இந்த சர்க்கிளை வந்து கொண்டு போயிட்டு இங்கே ஃப்ராக்ஷனல் ஜூம் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் அந்த பிளரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பிளர் ஆகி அந்த எமோஜிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபேட் அவுட் ஆகி அழிஞ்சு போகிறது மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் இருக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபேட் வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 20 to 23 வந்து செட் பண்ணிக்கிறேன். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து வந்து கொடுத்துக்கலாம். சைஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த பிளர் ஆகாமல் இருக்க சர்க்கிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் அந்த சைஸை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து சைஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. மேலே இருக்க டிக் மார்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சேவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆரம் மார்க் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிவிட்டு இங்கே கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து பேக் வந்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக் வந்துட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ரெண்டு விதமாக இதை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா க்ளோன் பண்ணி கிரியேட் பண்ணுறது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப் தான். அந்த எமோஜி நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே என்ன ஃபோட்டோ சூஸ் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோவை அகைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்ரவுண்டில் இருக்க அதே இமேஜை அகைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஸ்க்ரீனில் செட் ஆகிறது மாதிரி வந்து நான் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சைடு வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணி இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே ப்ராசஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நம்ம இதை மேலே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பிளர் ஆகிக்கலாம். நம்ம அழிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஸோ அப்படி நம்ம அழிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைடில் இருக்க அந்த எமோஜிலாம் வந்து லைட்டாக வந்து அழிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அது பிடிச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிடிச்சிருக்கா, ரெண்டாவது ஸ்டெப் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே இருக்க டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறமா கீழே சைடில் ஸ்க்ரால் பண்ணி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருக்க அதே எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரேடியல் பிளர் இருக்கு இல்லையா, அதை எப்படி கொடுக்குறது அப்படின்றதே சொல்கிறேன். அதை இந்த மாதிரி அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி அவங்க ஃபேஸ் கிட்ட போய்க்கோங்க. அதை எடிட் பண்ணி அந்த பிளரோட சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜூம் பண்ணி ஜூமை கம்மி பண்ணி வந்து கொடுத்துக்கலாம். பிளரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 6 வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் மல்டிப்ளே இருக்குது, கலர் பர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் லைட்டன் கொடுத்துருக்கேன் இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா லைட்டன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த பிளரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 6 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியல் பிளர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இன்னுமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளர்லாம் இருக்குது. நீங்கள் வேணுன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நல்லா க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி பிளராகவும் இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ள ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thanks for watching.